அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி நாமக்கல்ல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். நாம் லாஸ்ட் வீக்கே நம்ம ஸ்ரீபக்தி சேனலில் நரசிம்மர் கோவிலும் போட்டிருக்கோம். இங்கேயே நாமக்கல் அமைஞ்சிருக்கு. இந்த நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கு எதிர்த்த மாதிரியே தான் பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு. அந்த கோவில் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்ம நரசிம்மர் கோயிலேருந்து நேர் ஆப்போசிட்டில் வந்தோன்னே க்ஷேத்திரபாலகா ஸ்ரீ கம்பத்தடியான் சன்னதி தான் முதல்ல பார்ப்போம். அதுக்கடுத்து தான் தனி சன்னதியில் ஸ்ரீ வியாசராஜ ஆஞ்சநேயர் திருக்கோவிலும் இருக்குது. நம்ம இப்போ பக்கத்துலேயே நிறைய பூஜா கடைகளும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஆஞ்சநேயரை பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பிரம்மாண்டமாக 18 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கார். இந்த கோவிலோடைய தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சமயம் கண்டகி நதிக்கரை அது நேபாளத்தில் அமைஞ்சிருக்கு. அங்கே ஆஞ்சநேயர் நீராட சென்றபோது அவருக்கு ஒரு சாலக்கிராம கல் கிடைக்கிது. சாலக்கிராம கல் விஷ்ணுவோட திருமேனியாவே சொல்லப்படுகிறது. இந்த சாலக்கிராம கல்லை எடுத்துகிட்டு வான்வழியே பறந்து வந்தார் ஆஞ்சநேயர். அப்போ இந்த தளத்தில் அவர் நீராடுவதற்கு இறங்கிய போது கமல தீர்த்தத்தை கண்டார். அங்கே சாலக்கிராம கல்லை கீழே வைக்க முடியாது என்பதால் யோசித்த வழியில் தீர்த்தக்கரியில் மகாலட்சுமி தாயார் இருப்பதையும் கண்டார். மகாலட்சுமி தாயாரிடம் சாலிகிராம கல்லை கொடுத்துவிட்டு நீராட சென்றார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அவர் வருவதற்கு நேரமானதால் மகாலட்சுமி தாயார் அந்த சாலக்கிராம கல்லை கீழே வைத்து விட்டார். தாமதமாக வந்த ஆஞ்சநேயர் சாலக்கிராம கல்லை எடுக்க முயற்சி செய்தார். ஆனால் முடியவில்லை. அது பெரிய மலையாக உருவெடுத்து அம்மலையில் நரசிம்மர் தோன்றி தாயாருக்கும் அருள் செய்தார். இவர் லக்ஷ்மி நரசிம்மர் எனப்பட்டார். ஆஞ்சநேயரும் இங்கேயே தங்கியிருந்து நரசிம்ம பெருமாளையும் தாயாரையும் வணங்கிய நிலையில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸை தாண்டி உள்ளே வந்தோடனே இங்கே சுற்றிலுமே அழகான ஓவியங்கள், ஸ்ரீராமருக்கு ஆஞ்சநேயர் உதவி செய்த சுந்தரகாண்ட சித்திரங்கள் எல்லாமே இந்த கோவில் ஃபுல்லாகவே அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் சனிக்கிழமை சுவாமியை பார்க்க வந்திருக்கோம். அப்படிங்கிறதுனால கோயில் ஃபுல்லாகவே பயங்கர கூட்டம். அதுவும் மத்தியானம் உச்சிக்கால பூஜையும் சுவாமிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதியில் கோபுரமும் ஆஞ்சநேயருக்கு மேலே தனி விமானமோ கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் மலையிலும் காற்றிலும் பொழிவு மாறாமல் காட்சி கொடுக்கிறார். நரசிம்மருக்கும் இங்கே கோபுரம் இல்லை. அதனால் அவர் அமர்ந்திருக்கும் இடம் மலையை குடைந்து உருவாக்கப்பட்டது. அவருக்கு கோபுரம் இல்லாதனால அவருடைய பக்தனான ஆஞ்சநேயர் தனக்கும் கோபுரம் தேவையில்லை என்று கூறியதாக வரலாற்று தகவல். இந்த கோவில் 1500 ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கே இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு ஹனுமாருக்கு 108 வடமாலை சாத்துறதும் ரொம்ப சிறப்பாக இங்கே சொல்லப்படுகிறது. பக்தர்கள் வேண்டிக்கிட்டு எப்போ வேணாலும் எங்கள் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறாங்க. அதே மாதிரி சுவாமிக்கு தங்க கவசம் போட்டும் அபிஷேகங்கள் பண்ணியும் தங்களுடைய நேர்த்திக்கடனை இங்கே செலுத்துகிறார்கள். இந்த ஆஞ்சநேயரை வியாச மகரிஷி நிறுவப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் தங்க கவசத்தில் நமக்கு காட்சி கொடுத்துட்ருக்கார். விஸ்வரூப தரிசனமாக நம்ம பார்க்குறோம் ஆஞ்சநேயரை. ஆஞ்சநேயரை நம்ம மனமுருகி வேண்டிக்கிறதுனால நவக்கிரக தோஷங்கள் எல்லாமே நமக்கு விலகும், நன்மைகள் பலதும் நடக்கும். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.